என் சொல் கேள்வி நேயர்களுக்கு வணக்கம். கோடை விடுமுறை விட்டாச்சு. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரா லீவு. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே மிக சந்தோஷமான காலகட்டம் தான் இது. இந்த கோடை விடுமுறையில நம்மளுடைய குழந்தைகளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, வருஷம் பூரா படிச்சுக்கிட்டே வந்திருப்பான். தேர்வு, யூனிட் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்னு படிச்சுக்கிட்டே வந்தவன கடைசியா அனுவல் எக்ஸாம் முடிய போதுங்கும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, 1.5 மாசம் லீவு, நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு மனநிலையில இருக்கிறவனை கூப்பிட்டு சம்மர் கோச்சிங் கிளாஸுக்கு போடா. இந்த சம்மர் கோச்சிங்ல குழந்தைகளை நீங்க அதைப்படி இதைப்படின்னு போட்டு இந்த கோடை விடுமுறையில நீங்க என்ன செய்யலாம்னா, எத்தனையோ சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. அந்த சுற்றுலா தலங்களுக்கு கூட்டு போலாம், உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டு போலாம், தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டு போலாம். அப்படி போகும் பொழுது அந்த குழந்தைகள் என்ன செய்யுதுன்னா, வெளி உலக அனுபவங்களை அது நிறைய பெற்றுக்குது. நம்ம சம்மர் ஹாலிடேஸ்க்கு சென்னையில் இருக்க எங்கள் தாத்தா பாப்பா வீட்டுக்கு வந்தோம். அங்கே கிண்டி பார்க் போனோம், மெரினா பீச் போனோம், கோகுலம் பீச்சுக்கு போனோம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வெளி உலக அனுபவங்கள் வரும் பொழுது தாம் படித்த அவன் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டே வந்துட்டு காலத்துக்கு இவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், மன ரீதியா அவன் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவான். இந்த சம்மர் ஹாலிடேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஜூன் மாசம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவன் ரொம்ப சந்தோஷமா, உற்சாகமா, உத்வேகத்தோட போவான். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு சூழலை தான் நம்ம உருவாக்கணும். இந்த சம்மர் கோச்சிங்கோ அல்லது மற்றபடி படிப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த விடுமுறை காலத்துல அவனுக்கு மன ரீதியா கொஞ்சம் சந்தோஷமான ஒரு சூழல்ல கொடுக்கப்படும் பொழுது அவன் இறுக்கமான மனநிலையிலிருந்து கொஞ்சம் ஜாலியா வருவான். இந்த ஜாலியா வரும்போது என்ன செய்வான்னா, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம். இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எங்கேயாவது வெளியே போகும்போது அவனுடைய டிப்ரெஷன், மன அழுத்தம், அதுல இருந்து அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வரலாம். இப்ப இந்த குழந்தைகள்லாம் என்ன ஆகும்னா, வெளி உலக அனுபவங்கள் பெறும் பொழுது அவங்களுக்கு தாம் படிப்பறிவோட பட்டறிவும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், பாத்தீங்க இல்லையா? ஆக சம்மர் கோச்சிங் போறதுங்கிறது தப்புன்னு நான் சொல்லல. என்னன்னா, இந்த கோடை விடுமுறைய அவங்களே மாணவர்கள் அல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டுமே. அவங்க உறவினர்கள் வீட்டுக்கோ அல்லது வெளி உலக அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த கோடை விடுமுறைய நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. இது என்னுடைய கருத்துங்க. சம்மர் ஹாலிடேஸ்க்கு நானும் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து அங்கே ஃப்ளவர் பார்க்கு போனோம். அங்கே நிறையா ஃப்ளவர்ஸ் பார்த்தேன். பீச்சுக்கும் போனோம், அங்கேயும் ஹார்ஸ் ரைடிங் இருந்துச்சு, அதுலேயும் நாங்கள் போனோம். இன்னும் நிறைய இடத்த சுற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தாத்தா பாப்பும். அந்த ஹாலிடேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கோடை விடுமுறை ஒரு மகிழ்ச்சியான கோடை விடுமுறையாக இருக்க வாழ்த்துக்கள்.